வணக்கம் நேயர்களே. நம்ம அன்றைக்கி காட்ராமர் கோவில்னு சொல்லி அருகன்குளம் காட்ராமர் கோவில்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த காட்ராமர் கோவிலோட பதிவுகளை இன்னும் நிறைய பதிவு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த காட்ராமரோட பெருமைகள், அங்கே வணங்குற பக்தர்களோட அனுபவங்கள் இதெல்லாம் பற்றி தெரியப்படுத்துறதுக்காகவே இன்றைக்கி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த பக்தர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வரோன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பதிவு எப்படி இருக்குது, அவங்க என்ன பதிவு பண்ண போகிறாங்க, ராமரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நான் சங்கர் நகர் தாளையத்துலேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் அங்கே வந்துட்டுருக்கிறேன். 7 இயர்ஸாக வாரம் சண்டே நான் வருவேன். மேபி என்றைக்காவது முடியாத பட்சத்தில் வரமாட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்ல, பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி என்னோடய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி வச்சுருக்காரு. எல்லாமே இவரோட அற்புதம் தான். நான் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். எனக்கு ஒரு இடத்துல வேலை, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ கேட்ரிங் சர்வீஸ் வச்சிட்ருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணும் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ டாக்டர் படிக்கிறா பெரிய பொண்ணு ஃபாரினில். சின்ன பொண்ணு 12th படிச்சுட்ருக்குறா. எனக்கு காட்ராமரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை. நான் நினச்சி வந்தது நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்குது. அதனால் அவரை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நான் வந்துட்டே இருக்கிறேன். பாருங்களேன், காட்டு ராமர் அப்படின்ற ராமர் இங்கே மக்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுத்துட்டு இருக்காராம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த அருகன்குளம் காட்ராமர் கோவில் திருநெல்வேலியில் இருக்கிற இந்த காட்ராமர் கோவிலில் நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். இன்னொரு நபர் காத்துட்ருக்காரு, அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் வருஷம் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். நான் ராமர் ஃபேன். நான் ஆமாம், அதனால் நான் சாயந்தரம் காலையிலையும் சாமி கும்பிட்டு தான் வெளியே இறங்குவேன். நான் அதனால் நினச்ச காரியம் நடக்கும். எனக்கு என் பையனுக்கும் நான் வேண்டதுனால நல்ல வேலை கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமரை. ஆமாம், நான் ஒரு 7 வருஷமாக நான் சாமி கும்பிட்டுருக்குறோம். வேண்டுதல்னால் எல்லோரும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா எதுவுமே வரக்கூடாது, தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது எனக்கு நான் சக்ஸஸாக இருக்கேன். நான் உண்மைக்கு நல்லா இருக்குது. சாமியை காலையிலையும் சாயந்தரம் சாமி கும்பிட்டு போனோம் இல்லை வெற்றி. உண்மைக்கு ஸ்ரீராமஜெயம் சொல்லி தான் நான் வெளியே இறங்குவேன். நான் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் நான் காலையில் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வருவோம். சிவா, இந்த ராமநாமத்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே இறங்கினாலே ஜெயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நபர் பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. இந்த கோவிலுக்கு வர பக்தர் ஒருத்தர் என்ன பதிவு பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கோயிலுக்கு ஒரு 4 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். சண்டே முடிஞ்ச போலாம் இந்த கோயிலுக்கு வருவேன். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது. ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால அது பார்த்தாலே ஒரு அழகு. அந்த அலங்காரம், அற்புதம் அதெல்லாம் மேலும் சிறப்பாக இருக்கும். அர்ச்சகரோட உபசரிப்பு, அர்ச்சனை பண்ணுற விதம்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வேறு எங்கேயும் கிடைக்காது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இது அருளோட, ராமரோட அருளோடு சேர்ந்து இது நமக்கு கிடைக்கிறது ஒரு தெய்வீக அனுபவம் தான் இருக்கும்னு சொல்லணும். மன அமைதிக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் அற்புதம். இது பழங்காலத்து கோயில். இங்கே ஜடாயு தீர்த்தத்து பக்கத்தில் இங்கே இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கோயிலையே சிறந்த இது ஒரு மேலும் சிறப்பான கோயில். மேலும் தொடரணும். இந்து மக்களோட வருகை அண்டு பக்தர்களோட இதுவும். நன்றி. இந்த கோவிலுக்கு வர அனுபவமே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. அவங்க கைங்கரியம் பண்ணுற விதமும் கூட நல்லாயிருக்கு. இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்குறதே இந்த காலத்தில் ரேர் அப்படின்ற மாதிரியான பதிவு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜடாயு தீர்த்த கோவிலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ராமலிங்க சுவாமி ராமர் எதுக்காக பிண்டம் வச்சுருந்தாருன்னு அந்த கோவில் திருத்தலத்தில், சிவன் தலத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னென்னா, ஜடாயு பறவையை ராவணன் வெட்டிட்டு போகும்போது அது வெட்டுப்பட்டு கீழே விழுந்த இடம் இந்த இடம்.
இந்த இடத்துல வந்து ஜடாயு விட்டுப்பட்டு கிடக்கும்போது ராமர் அதை கருணையோடு தூக்கி மடியில் ஏந்தி வச்சுக்கிட்டு அதுக்கு லக்ஷ்மி நாராயணரா, இந்த தளத்தில் லக்ஷ்மி நாராயணரா அதுக்கு காட்சி கொடுக்குறாரு. அது சொல்லுது, நீயே பரம்பொருள், எனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, சீத்தையை கடத்திட்டு போயிட்டு தான் நீ இப்படி விழுந்திருக்க, கண்டிப்பாக நான் சீத்தையை மீட்டுட்டு வரும்போது உனக்கு காட்சி தரேன் அதுக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல லக்ஷ்மி நாராயணரா அதுக்கு வந்து மோட்சம் கொடுக்குறாரு. அது மோட்சம் அடையலை. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு ராமா, இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி வச்சதுக்கப்புறம் தான் நான் மோட்சத்துக்கு போவேன்னு சொல்லுது. அப்போ வந்து என்ன வேண்டுதல் வைக்கிற, என்ன உனக்கு வேணும்னு சொல்லு, கேளு அப்படின்னு சொல்லுறச்ச அது வந்து நீ எனக்கு சீதையை மீட்டுட்டு ராவணன் வதம் முடித்து வரும்போது எனக்கு சீதையோட கல்யாண ராமராக காட்சி கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த தளத்துக்கு அப்புறம் தான் அந்த தளம் காட்டு ராமர் பகுதி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த தளத்துக்கு அப்புறம் தான் அந்த தளம். முதல்ல இங்கே வெட்டுப்பட்டு விழுது. இதுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக அந்த சிவன் உருவாக்கி சிவனை சாட்சியாக வச்சு அவர் மனிதா ரூபேன மனுஷ ரூபத்தில் இருக்கிறனால சிவனை சாட்சியாக வச்சு பிண்டம் கொடுக்குறார். ஜடாயு தீர்த்தம். ஜடாயு தீர்த்தங்கிறது வந்து இந்த ஜடாயுக்காகவே ராமர் உருவாக்கின இந்த தீர்த்தம். இது ராமாயண காலத்தில் ராமேஸ்வரத்தில் எப்படி 21 தீர்த்த குண்டங்கள் இருக்கோ அதே போல் இந்த பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலத்துலேயும் ஜடாயு தீர்த்தம் உருவாக்கி ஜடாயுக்காக உருவாக்கப்பட்ட தீர்த்தம்னால ஜடாயு தீர்த்தம். சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி அவரை சாட்சியாக வச்சு தீர்த்தம் உருவாக்கியிருக்காரு. இந்த தீர்த்தம் பேர் சிவதீர்த்தம். ராகியும் 3 தீர்த்த குண்டங்களே இருக்குது. அந்த 21 தீர்த்தங்களுக்கு நிகர் தான் இந்த 3 தீர்த்த குண்டங்களும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி. இது வெயில் நேரத்துலையும் சரி மழை நேரத்துலையும் சரி அளவு கூடுறதும் இல்லை குறையறதும் இல்லை. இப்படியே தண்ணி எப்போவும் வற்றாமல் ஓடி வயல் வெளிகள் மக்கள் எல்லாரையும் செழிப்படைய செய்கிற நதியாம் புண்ணிய நதி தாமிரபரணி நதி. இந்த தீர்த்தம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் விஞ்ஞானத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான மிராக்கல் விஷயமா இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு பேர் ராமதீர்த்தம். ராமரால் உருவாக்கப்பட்டதாக ராமதீர்த்தம். சிவனை சாட்சியாக வைத்து செய்ததாக சிவன் தீர்த்தம். ஜடாயுக்காக உருவாக்கப்பட்டதால் ஜடாயு தீர்த்தம். இந்த இடத்துலேருந்து தான் உற்பத்தியாகி ராமதீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் சிவதீர்த்தம் வந்து வர்றது. அந்த பக்கத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணுறது வந்து ராமருடைய திருப்பாதத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தோற்றத்தில் சங்கு சயன பெருமாள் கையில் சங்கிருந்து பார்த்துருப்பேன். இது சங்குக்குள்ளேயே பெருமாள் சங்கு சயன பெருமாளாக காட்சி தரார். லக்ஷ்மி நாராயணர் பக்கத்தில் ஜடாயு விட்டின்றிருந்து காட்சி தர்றது. பிரகாரத்தில் விநாயகர் இருக்கார். ஒரு சின்ன ஸ்தலத்தில் இவ்வளோ பெரிய கீர்த்தி பெற்றதாக இருக்குது. இந்த ராமாயணத்தோட தொடர்புடைய ஸ்தலங்கள் வந்து எண்ணற்ற ஸ்தலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகன்குளம் கிராமத்தில் இருக்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு பல விசேஷங்கள் இருக்குது. இந்த ஜடாயு தீர்த்தத்தோட விசேஷம் பற்றி மாமி ஒருத்தவங்க பதிவு பண்ணுறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இணைஞ்சிருங்க. என் பேர் மங்களம். நான் வந்து ஜடாயு தீர்த்தம் கோயிலில் நிர்வாகியாக இருந்துட்டுருக்கேன். இந்த கோயிலோட வரலாறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். அதில் வந்து சீதையும் ராமர் லக்ஷ்மணர்லாம் காட்டில் இருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த வனவாசத்தில் காவல் இருக்கிறது ஜடாயு பறவை தெரியும் இல்லையா எல்லாருக்குமே. ஜடாயு பறவை காவல் காத்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராவணனுடைய சூழ்ச்சியினால் மாரீசன் வந்து பொய்மானா மாறி சீதைக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி இவங்களை வெளியில் போக சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து சீதையை கவர்றதுக்காக வரக்கூடிய அந்த தருணத்தில் சீதையை தூக்கிட்டு வரும்பொழுது ஜடாயு வந்து வழிமறிக்குது.
இதெல்லாம் தவறு, செய்யக்கூடாது, தூக்கிட்டு போகாதன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவள் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவள் தங்கையினுடைய தூண்டுதல் அப்படி. அதனால் அவரால் மறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டு போயிட்டே இருக்கார். அப்போது ஜடாயுக்கும் கோபம் வருது. சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. நம்மளும் அப்படி தானே, சொல்லி பார்த்து கேட்கலன்னொடனே அடுத்தது நமக்கு கோபம் வரும். அடுத்தது போர் மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டை போராக மாறுது. போராக மாறுது அப்படின்னு சொன்னாக்க ராவணனால் ஜடாயுவை வெல்ல முடியலை. அவரை மீறிண்டு அவளை தூக்கிட்டு போக முடியல. அப்போ அந்த சமயம் வரும்பொழுது கேட்குறார், உன்னுடைய உயிர் எதில் இருக்குது, உன்னுடைய பலம் எதில் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பலம் ரெக்கையில் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் போய் சொல்ல மாட்டான். அதனால் என்னுடைய பலம் ரெக்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரெக்கையை வெட்டிடுறான். ரெக்கையை வெட்டுறதுக்கும் அவனால் கையில் உண்டான வாழால் வெட்ட முடியாது. அவன் வந்து பெரிய சிவபக்தருங்கிறதுனால அந்த சிவன்டேந்து வாங்கி வச்ச சந்திரகாச வாழால் அந்த 2 ரெக்கையும் வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே கொஞ்சம் தூரம் பறந்து திரும்பவும் அந்த ஆக்ரோஷம் இருக்கும் இல்லையா, அதனால் பறந்து வராங்க. வந்த பிறகு பறக்க முடியல அப்படின்னு ஒரு நிலைமை வரும் பொழுது வந்து விழுந்த இடம் இது. விழுந்த இடம் அப்படின்னு சொன்னால், இந்த ஊர் வந்து முன்னாடி அருகன் புல், அருக வனமாக இருந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் அருகன்குளம்னு பேர் வந்தது. அருகன் புல்லில் அவர் வந்து விழுந்ததுனால இதுக்கு பேர் அருகன்குளம்னு வச்சுக்கோம். அப்போது அந்த விழுந்துட்டார். இவங்க வந்து நடந்து தானே வரணும். அந்த காலத்தில் நடந்து தேடிகிட்டே வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தாமதம் தானே ஆகும். அவள் வர வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்படிங்கிறதுனால அந்த அருகம்புல்லில் விழுந்ததுனால அவர் அந்த மாதிரி இருக்கார். வந்தோடனே இங்கே சத்தம் கேட்குது. என்ன நம்ம ராமா ராமாங்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜடாயு வந்து குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் உள்ளது தானே, கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்கும் பொழுது கடைசியில் இப்படி சீதையை தூக்கிட்டு போகிறான் ராவணன், இந்த தெற்கு தோசையை நோக்கி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயிர் போகிற அந்த தருவாய் அவர் வந்து வடக்கே இருந்ததுனால எனக்கு காசி தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இங்கே வந்து தாமிரபரணி நதி தான் ஓடுது, காசி தீர்த்தம் கிடையாது இல்லையா. அதனால் அவர் ஒரு அம்பு விட்டு ஏற்படுத்தின தீர்த்தம் இன்னைக்கும் காசி தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜடாயு தீர்த்தத்துக்குள்ளேயே பெருமாளும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து அன்னைக்கு எனக்கு உண்டான ஈமை கிரியைகள் வந்து நீ தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அன்றைக்கி ஈமை கிரியைகள் செய்யறதுக்காக ஏற்படுத்தின தீர்த்தம் சிவதீர்த்தம். அப்போ ராமருடைய உருவம் வந்து ராமருடைய உருவம் தான். அவளை கடைசியில் தீர்த்தம் விடுறதுக்காக ஏற்படுத்தினது ராமர் தீர்த்தம். இந்த கடைசியில் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு சீதாராமனா தரிசனம் கொடு அப்படிங்கிறார். எல்லாருக்கும் உள்ளது தானே. ஒரு கடைசி நேரத்தில் யாராவது வரும்பொழுது பையனோ பொண்ணோ வராங்கன்னு வைங்க, நீ உங்கள் ஆத்துக்காரரை கூட்டுறக்கூடாதான்னு கேட்போமே, அதே மாதிரி கேட்குறேன். எனக்கு சீதாராமனா தரிசனம் கொடு அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே சீதை இல்லை, சீதை இல்லாமல் சீதாராமனா தரிசனம் கொடுக்கறது தப்பாக போயிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா லக்ஷ்மி நாராயணராக தரிசனம் கொடுக்குறார். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே லக்ஷ்மி நாராயணர், மடியில் உள்ள லக்ஷ்மி நம்மளை பார்த்துட்டுருப்பா, அதாவது பக்தர்களை பார்த்துட்டுருப்பா. இங்கே மட்டும் சுவாமியை பார்க்குற மாதிரி அந்த மூர்த்தியை அமைஞ்சிருக்கு. அவர் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததுனால மூலஸ்தானத்துக்குள்ளேயே ஜடாயுக்கும் அந்த கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து மூர்த்தியாக இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்த்தங்கள் பார்த்திங்கன்னு சொன்னாக்க 3 தீர்த்தமும் முக்கோண வடிவில் இருக்கும். அப்புறம் நீங்கள் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்துருப்பீங்க, பிரகாரம் வந்து ஓம்கார வடிவில் இருக்கும். அப்போ இந்த ஓம்காரத்துக்குள்ளே ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்தினுடைய உச்சியில் பெருமாள் வந்து ஒரே மூலஸ்தானத்தில் இருக்கார். அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாள் ஒரே ஒரு தூணில் தான் நிற்கிறார். கீழே நீங்கள் ஜடாயு தீர்த்தத்து மேலே ஒரு தூணில் தான் நிற்கிறார். இப்போ நம்ம நின்று சாமி கும்பிட்ற இடம் எல்லாமே தீர்த்தத்து மேலே நின்று சாமி கும்பிட்டுருக்கோம். ஆமாம், இந்த 3 தீர்த்தமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஊடாடிகிட்டே இருக்கும். ஆமாம், அப்போது நம்ம ஊடாடுறது மட்டும் இல்லை, அது வந்து நிற்கிற தீர்த்தமாக இல்லாமல் ஓடுற தீர்த்தமாக இருக்குது. பார்த்தாலும்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 3 தீர்த்தமும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓடை உங்களுக்கு ஏத்தாப்புல பார்த்தா தெரியும், அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் தாமிரபரணி நதிக்கரையில் கலந்து அந்த கலக்கிற சங்கமிக்கிற இடம் ஜடாயு படித்துறைன்னு பேர் அதுக்கு. ஆமாம், அந்த 3 தீர்த்தமும் அங்கே போய் சங்கமிக்கிற இடம், அது வந்து ஜடாயு படித்துறை. அங்கே வந்து எல்லாருமே தர்ப்பணம் பண்ணி இன்றைக்கும் நடக்குது.
இன்றைக்கி வந்து மூதாதையர்களுக்கு எல்லாருமே தர்ப்பணம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் அன்றைக்கி ராமர் வந்து இந்த தீர்த்தத்தை அங்கே கொண்டு போய் வச்சு தான் தர்ப்பணம் பண்ணினார். அதனால் இன்றைக்கும் இந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற இடம் அங்கே நடக்குது. அப்போது தர்ப்பணம் முடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாருமே பிரசாதம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து ஜடாயு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது வந்து பெரிய விசேஷம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இதில் வந்து ஆவணி திருவோணத்தில் வந்து கும்பாபிஷேகங்கிறதுனால அன்றைக்கி விசேஷம் இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகளில், அப்புறம் புரட்டாசி மாதங்கள், இது மார்கழி மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளுக்குடைய உகந்த நாள்களில் எல்லாமே விசேஷம்தான். அதனால் வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணலாம். அப்புறம் கோயிலுடைய பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் வந்து அந்த சொன்னேன் இல்லையா, ஒத்தக்கல்லாம் நிற்குது, இந்த 3 தீர்த்தமும் ஊடாடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு ஜடாயுவுக்கு வந்து கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னன்னு பார்த்தா, தசரதர் வந்து இறந்துடுறார், ராமர் காட்டுக்கு வந்துடுறார். அதனால் அப்பாவுக்கு கிடைக்கல, செய்ய முடியல. ஆமாம். அப்போ அப்பாவுடைய நண்பரை வந்து அவர் வந்து தசரதர் வந்து ஜடாயுவை தம்பின்னு ஏற்றுன்றதுனால இவர் வந்து என்னை சித்தப்பான்னு ஏற்றுக்கிறார். அப்போ அந்த இதில் வந்து அவருக்கு வந்து எல்லா கிரியைகளும் பண்ணுறார். அப்போது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவர் சித்தப்பாவாக ஏற்றுன்றதுனால அவன் அண்ணா பிள்ளையாக இருந்து அவருக்கு எல்லா கிரியைகள்லாம் பண்ணுறார். கிடச்சிருக்கு அவருக்கும். இந்த மாதிரி பாக்கியங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னே இருக்கட்டும். எல்லாருக்கும் சொல்லுங்கள். வாய்ப்பு வசதியாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணட்டும். வாழ்க வளமுடன். இப்போ இங்கே தீர்த்தம் பற்றி மாமி பதிவு பண்ணாங்க இல்லையா, இந்த தீர்த்தம் வந்து நம்ம கிரியை கொடுத்ததுனால அதுவோ இதுவோ எடுத்துகிட்டு போகலாமோ அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதையும் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த கேள்வியே வேண்டான்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க மாமா. என்னன்னு சொல்லி கேட்டுப்போம். வணக்கம், என் பேர் மோகன். நான் இந்த கோயிலுடைய அர்ச்சகராக இருக்கேன். இங்கே 3 தீர்த்தம் வந்து இங்கே எல்லா நல்ல காரியத்துக்கும் கோயில் கூட கும்பாபிஷேகம் உட்பட எல்லா நல்ல காரியத்துக்கும் இங்கேருந்து ஜடா தீர்த்தம், சிவத்தீர்த்தம், ராம தீர்த்தம் கொண்டு போக பழக்கம். இதை வந்து சாதாரணமாக நினைக்காம இங்கே வந்து குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னா 21 பிறகு செய்த பாவம் போகும் அப்படிங்கிறது சம்பிரதாயம், சாஸ்திரம். அதனால் வந்து தைரியமாக நீங்கள் குளிக்கலாம். அதாவது யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா வந்து பிரசன்னம் பார்க்குற வழக்கம் உண்டு. பிரசன்னம் பார்த்துட்டு அதில் என்ன பரிகாரம் வந்து எத்தனை வாரம் வரணும், என்ன குளிக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும் செஞ்சாச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்குங்கிறது அனுமதியாக கண்ட உண்மை. அதனால் வந்து இங்கே வந்து எல்லோரும் குளிச்சுட்டு போக மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த காட்டு ராமர் அப்படின்ற கல்யாண ராமர் பற்றி நம்ம பார்த்து நிறைய பக்தைகள் எல்லாரும் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டோம். இந்த ராமருக்கே உள்ள விசேஷம் என்னென்னா, அழகு பெருமாள்னாலே அழகு. அவர் வந்து அலங்கார பிரியர் இல்லையா. இந்த ராமர் வந்து எப்படின்னா எப்போவுமே பூவோட நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி அலங்கார காட்சி தான் எப்போவுமே தருவார். அதாவது அலங்கார காட்சி வந்து எப்படின்னா ஆபரணங்கள் சாத்திண்டு அலங்காரம் பண்ணிக்கிறது இல்லை, பூக்களாலே அவர் அலங்காரம் பண்ணிண்டு அந்த அலங்கார காட்சியில் ஜொடிக்கும் போது அதை பார்க்குறதுக்கு 2 கண் பத்தாது போல் அவர் காட்சி தருவார். அதுவே ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் மன அமைதியும் நிம்மதியும் வேண்டும் வரங்களையும் கல்யாண வரங்களையும் குழந்தை வரங்களையும் இடம் பிரச்சனை தொழில் பிரச்சனைன்னு எந்த ஒரு விஷயத்துக்காக வந்திருந்தாலும் அந்த பக்தர்களுக்கு அதை தந்தேன்னு தந்துட்டுருக்கிறாரு ராமபிரான். அதுபோக இங்கே உள்ள ராமபிரானோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராமர் வந்து எல்லா கோவிலையும் உள்ளது போல் கையில் வந்து கோதண்டமும் வில்லும் வைக்காமல் கோதண்டமும் வாளும் வச்சுட்டுருக்காரு. ஏன்னா ராவணன் வதம் பண்ணிவிட்டு ஜடாயுக்கு கொடுத்த வாக்குக்காக இங்கே வந்து காட்சி கொடுக்குறனால வில்லும் வாளும் வைக்காமல் வில்லும் அம்பும் வைக்காமல் வில்லும் வாளும் வச்சு காட்சி தர ராமரா இங்கே உள்ள ராமர் இருக்கார். அதே லக்ஷ்மணரும் அதே போல் தான் காட்சி தராரு. ஸோ இதிலேருந்தே தெரியுது, ராவணன் வதம் பண்ணிவிட்டு அந்த கையோடு இங்கே போகும்போது இங்கே ஜடாயுக்கு வந்து காட்சி தந்துட்டு அவரோட பயணத்தை தொடர்ந்து அயோத்தியாவை தொடர்ந்து போகிறாரு. அவர் வெற்றியை முடிச்சிட்டு தோல்வியை முடித்து வெற்றியோடு இங்கே போகிறனால
இங்கே வர எல்லா மக்களுக்கும் வெற்றியே வெற்றியேன்ற மாதிரி இங்கே ராமநாமம் சொல்கிறாங்க, வந்து தரிசனம் பண்ணுறவங்க, வந்து மன கஷ்டத்தோடு போகிறவங்கன்னு எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கொடுத்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வாரி வழங்குகிற ராமராக வந்து இங்கே இருக்கார். இது என்னோட அனுபவபூர்வமான உண்மையும் கூட. கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது இந்த பதிவை பார்க்குற அனைத்து மக்களும் இந்த காட்டுராமர் கோவில், அருகன்குளத்தில் இருக்கிற இந்த காட்டுராமர் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி நீங்களும் அவரோட அருளை பெற்று செல்லணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா.